பார்க்கலாம். 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 பேதுரு 5:10 எடுத்து நல்ல சத்தமாக வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் சொல்லுங்க சத்தம் ஒரு ஹல்லேலூயா. நல்ல சத்தம் ஒரு ஹல்லேலூயா. சொல்லுங்க சத்தம் ஒரு ஹல்லேலூயா. சொல்லுங்க நல்ல சத்தம் ஒரு ஆமென். செபிங்க பார்க்கலாம். அன்பின் ஆண்டவரே, எங்களோட பேசுங்க. அடின பிரயோஜனமான பாத்திரம் கடமை செய்கிறேன். நாம மகிமைப்படட்டும் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள், இந்த வசனத்தை நல்லா சத்தமா வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் ஜன திரட்சியை கர்த்தர் சபைக்கு கொடுக்க போகிறார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுகிறவங்க, ஆவியின்குரிய கண்களால் நான் அதை பார்க்கிறேன். கர்த்தர் இந்த சபையை பழுகி பெருக பண்ண போகிறார். ஆத்துமாக்களின் திரட்சியை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உங்க வாழ்க்கையில கர்த்தர் 8வது மாசம் என்ன செய்ய போகிறார்? 7 மாசம் முடிஞ்சிருச்சு. 7 நாளை பரிபூர்ணம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? 7 முடிஞ்சிட்டாலே அடுத்து 8. சத்தமா சொல்லுங்க. 7 முடிஞ்சாலே 8. 8 நாளை புதிய ஆரம்பம். என்னது 8 நாளே புதிய ஆரம்பம். 8 is a numeric word for new beginning. புதிய ஆரம்பம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், புதிய ஆரம்பத்தில் நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? உங்களை நான் நிலைநிறுத்த போறேன். நானாக தான் வேற மாதிரி சந்தோஷமா கையை தட்டி அல்லேலூயா சொல்லி நிலை நிறுத்த வைப்பார். 7 மாசம் என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம், என்ன பண்ணுறோன்னு தெரியாம அங்கிட்டு இங்கிட்டும் அலைஞ்சிங்க பார்த்தீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 8வது மாசத்துல இருந்து உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்க வைக்க போகிறார். உலகத்தில் நிற்க வைக்காரோ இல்லையோ, அவருக்குள்ளாக உங்களை கர்த்தர் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாற்ற வல்லவராயிருக்கிறார். அப்போ வாழ்க்கையில் எல்லாமே ஒரு ப்ராசஸ் தான். ஒன்னெடுத்து ஒன்று. ஆமென். கரங்களை வைத்து அல்லேலூயா. ஆண்டவர் எடுத்தோடனே ஆபிரகாமுக்கு ஈசாக்க கொடுத்தாரா? இல்லை ஒவ்வொரு வழியாக கொண்டு போய் ஈசாக்க கொடுத்தாரா? வீட்டை விட்டு மேலே வெளியே வர சொன்னார், நடக்க சொன்னார். நிறையா ப்ராசஸ். இயேசு உடனே ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாரா? இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சாரா? முதல்ல தாய் வயிற்றுக்குள்ள வந்தார். நல்லா பாருங்களேன், இயேசு எவ்வளவு ஒரு வல்லமையான தெய்வம்னு. நான் சொல்லட்டுமா? புத்தா எதை நோக்கி போனார் அப்படின்னா, ஒளியை நோக்கி போனார். புத்தா வாஸ் சர்ச்சிங் ஃபார் என்லைட்மெண்ட். புத்தா ஞானம் உதயம் அடைவதற்காகவும் அந்த ஒளியை தேடி கண்டுபிடிப்பதற்காகவும் அவர் பயணித்து சென்றார். ஆனால் உலகத்தில் ஒளியாவே வந்தவர் இயேசு. புத்தா வாஸ் சர்ச்சிங் ஃபார் ஜீசஸ். தென் ஹூ இஸ் காட்? இயேசு தான் கடவுள். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஒரு ஆமென். புத்தா ஒளியை தேடி போனார். அவர் ஒளி அடையணும்னு சொல்லி அவர் தவ இருந்தார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒளியே ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து. ஒளியை தேடி போனவங்க கடவுளாக முடியுமா? ஒளியாக மாறணும்னு நினைக்கிறோம் கடவுளாக முடியுமா? உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் கையை தட்டி நம்ம இயேசுவுக்கு அல்லேலூயா. இதை நான் போன வாரம் ஸ்ரீலங்கா தேசத்தில் ப்ரீச் பண்ணி நான் ஜெபம் பண்ணும்போது நிறையா அந்த மார்க்கத்தில் உள்ள அநேகரை கர்த்தர் தொட்டார். அநேக பேர் சொன்னாங்க, யூ ஜஸ்ட் ஓப்பன் யுவர் ஐஸ் மேன், உன் கண்களை திறந்து விட்டையா. ஆமென். என்னைக்குமே கர்த்தருடைய கிருபைகள் பெருக பெருக பாடுகளும் பெருகிறதா நான் வாழ்க்கையில் பார்த்துட்டு இருக்கிறேன். கர்த்தர் அதிகமாய் பயன்படுத்த பயன்படுத்த பயன்படுத்த
பாடுகள் பெருகிறத பார்க்குறேன். அதான் சொல்கிறேன், உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த இயேசு நமக்குள்ளே இருப்பதுனால நிச்சயம் நம்ம பிரகாசிப்போம். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. நிறைய பேர் என்ன கேட்காங்க, பாஸ்டர் காலிங்னா என்ன? சில பேசிக் திங்ஸ் உங்களுக்கு சொல்லித்தாரு. என்ன கர்த்தர் பாஸ்டரா அழைச்சிருக்கா? இட்ஸ் மை காலிங். ஊழியம் மட்டும் அழைப்பல்ல. நீங்கள் ஒரு பொட்டி கடை நடத்துறீங்களா, அந்த பொட்டி கடை ஒரு அழைப்பு. என்னைக்கு உங்கள் பொட்டி கடையை அழைப்பாக பார்க்குறீங்களோ அங்கே ஆவியானவர் கிரியை செய்வார். ஆமென். நீங்கள் ஒரு டீச்சரா, டீச்சர் இஸ் யுவர் காலிங். கம்மியானதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா, ஹவுஸ் ஒய்ஃப் இஸ் யுவர் காலிங். உடனே நினைப்பாங்க பாஸ்டர் மட்டும்தான் பெரிய காலிங். பூமியிலே கர்த்தர் கொடுத்த ஸ்தானத்தில் மிக உயர்ந்த ஸ்தானம் கர்த்தருக்கு ஊழியம் செய்வது. அதில் மாற்றங்களை நான் சொல்ல விரும்பலை. பட் ஐ வாண்ட் டு டெல் யூ த ட்ரூத். இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் ஆஸ் அ சூப்பர்வைசர் இன் யுவர் கம்பெனி, ஒரு கம்பெனியில் சூப்பர்வைசராக இருக்கிறீங்களா, சூப்பர்வைசர் உங்கள் காலிங். என்னைக்கு நீங்கள் வேலையை சம்பளத்துக்கு நினைக்காம கர்த்தர் கொடுத்த அழைப்புன்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும், நானாக தான் கையை தட்டி ஆமைன்னு சொல்லலாம், உங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்கள் வேலையாக இருக்கட்டும், உங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கர்த்தர் பிரகாசிக்க வைப்பார். அல்லேலூயா. பாஸ்டர் நான் ஒரு கொத்தனார், தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், கொத்தனார் இஸ் அ காலிங். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நீங்கள் ஒரு டியூஷன் நடத்துறீங்களா, யுவர் டியூஷன் சென்டர் இஸ் அ காலிங். என்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த ஸ்தானங்களை அழைப்பாக பார்க்குறீங்களோ, நீங்கள் முதல்ல கர்த்தருக்கு பயந்து அதை செய்ய ஆரம்பிப்பீங்க. பாயிண்ட் நம்பர் 2, நீங்கள் அழைப்பா நீங்கள் அதை பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அதில் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அவர் கிரியை செய்யும் போது எல்லைகள் விரிவாகும். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுகிறவங்க சத்தமாக ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கலாம், ஆனால் யூ ஆர் a spirit filled டீச்சர், ஆவியில் நிரம்பின டீச்சர். எப்படி இருக்கு? நீங்கள் ஒரு பெட்டி கடைக்காரரா, நீங்கள் சாதாரண பெட்டி கடைக்காரர் கிடையாது. நீங்கள் எப்படிப்பட்ட பெட்டி கடைக்காரர்? ஆவியில் நிரம்பின பெட்டி கடைக்காரர். நானும் தான் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லியிருப்பேன். பாஸ்டர் மட்டும்தான் ஆவியில் நிரம்பி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் சீனி பொட்டணம் போடும்போது கூட ஆவியில் நிரம்பி சீனி பொட்டணம் போடுவீங்க. இதெல்லாம் மக்களுக்கு சபைகள் ஐஸ் ஓப்பன் பண்ணுறது கிடையாது. இதெல்லாம் கண்களை ஜனங்களுக்கு திறந்து விடுறது கிடையாது. யூ ஆர் ஒன் ஆஃப் த பர்சன் கால் டு டூ த வில் ஆஃப் காட். பாஸ்டர் மட்டும் இந்த பூமியில இருந்து இந்த பூமியை ஆதாயப்படுத்த முடியாது. ஆமேன் சொல்றவங்க சத்தம் ஆமேன். ஒரு சபை ஏங்கணும், ஒரு தேவராஜ்யம் ஏங்கணும்னா பாஸ்டர் ஒரு காலிங் ஒருத்தர் இருக்கணும், பெட்டி கடைக்காரர் ஒருத்தர் இருக்கணும், ஷிப்பிங் கம்பெனிக்காரர் ஒருத்தர் இருக்கணும், டீச்சர் ஒருத்தர் இருக்கணும், பேங்கர் ஒருத்தர் இருக்கணும். கையை தட்டி ஆமேன் சொல்லலாமே. ஒரு சாஃப்ட்வேர் எடிட்டர் இருக்கணும், ஒரு ஐடி எம்ப்ளாயி இருக்கணும். ஐடி எம்ப்ளாயி ஐ எம் டூயிங் எ ஜாப்னு சொல்லக்கூடாது. என்கிட்ட வந்து சொல்லும்போது பாஸ்டர் ஐ எம் இன் த காலிங் ஆஃப் டூயிங் ஐடி ப்ரொஃபஷன். கர்த்தர் கொடுத்த அழைப்பாகிய ஐடியில் நான் ஒரு ஐடி எம்ப்ளாயியாக இருக்கிறேன். இவன் அதை காலிங்காக நினைக்க ஆரம்பிச்சிட்டானா, தன் மனசுக்குள்ள கர்த்தர் கொடுத்த அழைப்பாக அவன் உள்ளத்தில் ஏற்ற ஆரம்பிச்சிட்டானா, கர்த்தர் உள்ள இருந்து மட 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 மடன்னு அவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். எத்தனை பேர் கலக்க போறீங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. நீங்கள் ஆட்டோ ஓட்டுறீங்களா? ஆட்டோ மேலே கை வச்சு சொல்லணும், ஏய் நான் ஒரு ஆட்டோக்காரன். அந்த ஆட்டோக்காரன் நான் கிடையாது, நான் தேவனால் அழைக்கப்பட்ட ஆட்டோக்காரன். ஆட்டோ ஓட்டுறது என் காலிங். கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. ஒரு சிஸ்டர் ஹாஸ்பிட்டலுக்கு ஏறும்போது ஒரு ரட்சிக்கப்பட்ட ஆட்டோ டிரைவர் ஆட்டோவில் ஏறி இருக்கிறாங்க. அந்த ஏறி ஹாஸ்பிட்டல் இறங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆட்டோக்காரர் சபைக்கு போகிறவர் நல்ல அந்நிய பாஷை பேசிகிட்டே இருந்திருக்கா. அப்போ சிஸ்டர் கேட்டிருக்கு, என்ன முணங்குறீங்க? இல்லை கடவுள் பாஷையை பேசுகிற, சத்தமாக பேசுங்க. சத்தமாக பேசியிருக்காரு. கீழே இறங்கும் போது வியாதி சுகமாயிடுச்சு. யூ கேன் ஹீல் பீப்புள், யூ கேன் டெலிவர் பீப்புள், யூ கேன் ஷைன் ஃபார் காட். எப்போ தெரியுமா? இது கர்த்தர் கொடுத்த வேலைன்னு சொல்லக்கூடாது. இது கர்த்தர் கொடுத்த அழைப்பு. நான் சொல்கிறேன், இது கர்த்தர் கொடுத்த அழைப்பு. ஆண்டவர் பூமியை படைக்கும் போது ஏகப்பட்ட மிருகங்களை படைக்கார். ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒவ்வொரு வேலை. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென்.
இப்போ நீங்களாம் அழைக்கப்பட்டவங்களா இல்லை சும்மா வேலை பார்க்குறவங்களா? அழைக்கப்பட்டவங்கன்னு சொல்லுகிறவங்க 2 கையை உயர்த்தி, நான் அழைக்கப்பட்டவன். நல்ல சத்தம் கேட்கல. நான் அழைக்கப்பட்டவள், நான் அழைக்கப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவள். ஹல்லேலூயா. இதை விசுவாசிக்கும் போது சொல்லுவீங்க, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுகிறவங்க சத்தம் ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய மார்க்கம் ஒளியை தேடி அலையுது. ஒளியை கேண்டில் வச்சு கொளுத்துறாங்க, 3 வச்சு கொளுத்துறாங்க. இன்னைக்கு அந்த ஒளி நமக்குள்ள வாசமா இருக்குது. Everyone is searching for Jesus. ஒவ்வொருத்தனும் இயேசுவை தான் தேடிட்டு இருக்கிறான். ஆனால் அப்படி தேடினாலும் கதைக்காகாது. நானே வழியோ. கையை தட்டி ஆமேன்னு சொல்லலாமே. அவன் போகிற ரூட்டு தப்பு. ஹல்லேலூயா. எல்லா மார்க்கமும் பரலோகம் மோசம் போகணுமா சார்? எல்லா மார்க்கமும் மோட்சம் போகணும், கைலாசம் போகணும், வைகுண்டம் போகணும்னு சொல்லுது. எல்லாருடைய இன்டென்ஷன் ரொம்ப கரெக்டு தான். எல்லாரும் பரலோகம் போயணும் ஆசைப்படுறாங்க. தம்பி, போகிற ரூட்டு தப்பு. இங்கே இயேசுவே வழி. ஐயோ, நானும் அறந்தா எங்கள் ஏசப்பாவை பற்றி இப்படி பேசும்போது நானும் அறந்தா ஏன்னு விசில் அடித்து ஆர்ப்பரிச்சிருப்பேன். அவரே வழி, அவரே சத்தியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ நீங்கள் நம்புறவங்க, நான் ஜீவனுள்ள மார்க்கத்தில் இருக்கிறேன்னு சொல்லுகிறவங்க 2 கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஜீவனுள்ள மார்க்கம். என்ன மார்க்கம் இது? ஜீவனுள்ள மார்க்கம். ஆனால் இந்த மார்க்கத்தில் கொஞ்சம் வழி எப்படி இருக்கும்? இடுக்கமாக இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த ரூட்டில் கொஞ்சம் போகிற வழி கொஞ்சம் டைட்டாக இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த ரூட்டில் போனால் 1 வே மாதிரி கொஞ்சம் டைட்டாக இருக்கும். மேடு இருக்கும். சொல்லுங்கள், மேடு இருக்கும், பள்ளம் இருக்கும், குழி இருக்கும். யோசேப்பு மாதிரி குழியில் போடுவாங்க, குழியிலேருந்து தூக்குவாங்க. என்னன்னே தெரியாது, ரேட்டு பேசி விற்பாங்க. அளவிலே சொல்ல மாட்டீங்க போலையே. தமிழ்நாட்டில் இன்னும் 1 மட்டும்தான் நடக்கலை, எல்லாம் நடக்கும். ஆனால் கொஞ்ச காலம்தான் எல்லாமே. விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி அலையிலையா சொல்லலாமே. உங்கள் பிரச்சனை சாகிற வரைக்கும் இருக்கும் நினச்சிங்கன்னா சாகிற வரைக்கும் இருக்கும். இல்லை, கொஞ்ச காலம்தான் சொன்னீங்கன்னா கர்த்தர் இதை கொஞ்ச காலமாக மாற்றுவார். கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுகிறவங்க சத்தம் ஒரு ஹல்லேலூயா. For every burdens and afflictions, it's for a period of few days or few months. வருஷங்கள் கூட தாண்டாது. கர்த்தர் கொஞ்ச காலமாய் அதை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் கொடுத்த கடந்த 7 மாசம் அந்த கொஞ்ச காலம், கர்த்தர் கொடுத்த இந்த வருஷத்துல 7 மாசம் அந்த கொஞ்ச காலம். அப்போ இந்த கொஞ்ச காலத்தில் கர்த்தர் என்னெல்லாம் பண்ணார் தெரியுமா? சீர்படுத்தினார், அடுத்து ஸ்திரப்படுத்தினார், பலப்படுத்தினார், நிலை நிறுத்த போகிறார். என்ன பண்ண போகிறாரு? எப்படி எல்லாம் சீர்படுத்துகிறார்? ஏசாயா 61:3 சத்தமா வாசிங்க. அவர்கள் துயரத்துக்கு பதிலாக, நல்ல சத்தமா வாசுங்க, துயரத்துக்கு பதிலாக, சத்தம் கேட்கல, நல்ல சத்தமா வாசுங்க. துயரத்துக்கு பதிலாக, திரும்ப முதல்ல இருந்து வாசுங்க. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். சத்தமா சொல்லுங்க, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்துவோம். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்றீங்க கர்த்தர் நம்மளை சீர்படுத்துவாரு? யாரை தெரியுமா கர்த்தர் சீர்படுத்துவாரு? நிறைய பேர் சொல்லுவாங்க சீர்படுத்துறதா மேக்கிங் தெம் as a perfect. ஆமென் சொல்லுங்க, மேக்கிங் தெம் as a perfect. I want to tell you one thing. Because of being imperfect, God doesn't want to make perfect. நீ ஏதோ தப்பா இருக்கிறதுனால கர்த்தருடைய சரி பண்றாரு அர்த்தம் கிடையாது. துயரப்பட்டவங்களை கர்த்தர் சீர்படுத்துவாராம். கையை தட்டி ஆமென் சொல்லுகிறவங்க சத்தமா நல்லா. ஐயோ, எல்லாவனும் வந்துடுவானுங்க. ஒரு பிரச்சனை வந்த உடனே, ஒரு பிரச்சனை போராட்டம் வந்த உடனே, ஒருத்தர், ஆமாம், என்றைக்குமே வாழ்க்கையில் பிரச்சனைகள் உபத்திரம் வந்த உடனே எல்லாவனும் வந்துடுவானுங்க.
அது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, அப்படி இருக்கீங்க, இப்படி இருக்கீங்க, அதை செய்கிறீங்க, எதை செய்கிறீங்க. தம்பி, God doesn't want to make you perfect, that because of being imperfect. நீ இம்பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால, நீ தவறு செஞ்சனால கர்த்தரை திருத்தணும்னு அவசியம் கிடையாது. துயரப்பட்டவர்களை கர்த்தர் சீர்படுத்துறார். கையை தட்டி ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே என்னை சீர்படுத்துங்கண்ணா, ஏதோ நீ எசக பொசக வாழ்கிற, அதனால கடவுள் உனக்கு சீர்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. ஆமென். துயரப்பட்டவர்களை கர்த்தர் சீர்படுத்துறாரு. எங்க துயரப்பட்டவர்களை? சீயோனிலே. சத்தமா சொல்லுங்க. நல்ல பாட்டு உண்டு, சீயோனிலே எந்திடக்கல் அஸ்திபார கிறிஸ்துவே அவர் நான் என்றும் நம்போம். அதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்போ எங்க துயரப்பட்டவர்களை கர்த்தர் சீர்படுத்துவாரா? நான் சொல்லுகிறேன், நீ அழுதாலும் கூட வெளியே உட்கார்ந்து அழக்கூடாது. சீயோனிலே. நீ துன்பப்பட்டாலும் வெளியே போய் துன்பப்படக்கூடாது. சீயோன்ல தான் நீ துயரப்படணும். கையை தட்டி ஆமேன் சொல்லுகிறவங்க சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இதுல தான் நம்ம வித்தியாசப்படுகிறோம். நம்ம துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமேன். அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு அழகா சொல்லுது, வாழ்க்கையில துயரப்படுவது தவறு கிடையாது. வாழ்க்கையில கர்த்தர் நடத்தி சொல்கிற பாதையில உபத்திரவப்படுவது தவறு கிடையாது. ஆனால் அந்த உபத்திரவத்தை கூட உலக மனுஷர்களோட உலகத்துக்குள்ள உட்கார்ந்து நம்ம துயரப்படக்கூடாது. எங்க உட்கார்ந்து துயரப்படணுமா? சீயோனில் தான் துயரப்படணுமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அழுதாலும் கூட, தேம்பி தேம்பி அழுதாலும் கூட எங்க அழணுமா? சீயோனில். ஏன்னா சீயோனில் துயரப்பட்டாதான் கர்த்தர் அவர்களை சீர்படுத்த வல்லவராக இருக்கிறார். நான் எங்கள் மாமா வீட்டில் போய் கொஞ்சம் அழுதுட்டு வரேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எங்கள் மாமா வீட்டில் போய் அழுதுட்டு வரேன், எங்கள் அத்தை வீட்டில் போய் அழுதுட்டு வரேன், எங்கள் மச்சான் வீட்டில் போய் கொஞ்ச நேரம் அழுதுட்டு வரேன். தம்பி, இதெல்லாம் உனக்கு ஆறுதல் கிடையாது. இதெல்லாம் உன்னை சீர்படுத்தாது. அழுதாலும் பிடிச்சாலும் கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய ஆலயத்தில் நீ துயரப்படுகிற இடம்னு ஒன்று இருக்கு. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அடிக்கடி சொல்லுவேன், நீ அழுதாலும் விழுந்தாலும் நீ அழுகிறதுக்கும் விழுகிறதுக்கும் ஒரு இடம் இருக்குது. அது எங்க தெரியுமா? கர்த்தருடைய சமூகம். கையை தட்டி ஆமேன் சொல்லுகிறவங்க சத்தம் அல்லேலூயா சொல்லலாமே. When I was reading this chapter, God told me, ஆண்டவர் என்ன சொன்னார்? I am going to make you perfect, that because of not being as imperfect, நீ ஏதோ கெட்டவனா இருக்கிறதுனால நான் பெர்ஃபெக்டா மாத்த போல. ஆமென். இந்த சத்தியம் எத்தனை பேருக்கு ஆழமா இருக்கு? ஆமென், ஆமென், ஆமென். வெளிப்பாடு இல்லாமல் பேசுறவங்க அப்படிதான் பேசுவாங்க. கரங்களை வைத்து அல்லேலூயா. எங்களுக்கு வெளிப்பாடு இருக்குது. ஆமென். பெருமையில் சொல்ல, கிருபையில் சொல்கிறேன். இம்பர்ஃபெக்டாக்குனால கர்த்தருனை பெர்ஃபெக்ட் ஆக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் ஏதோ தப்பு பண்ணதுனால கர்த்தர் உங்களை சீர்படுத்தணும் அவசியம் கிடையாது. துயரப்பட்டிருக்க பற்றியா கர்த்தருனை சீர்படுத்துவார். கரங்களை தட்டி ஆமேன் சொல்கிறவங்க அழுதாலும் விழுந்தாலும் எந்திரிச்சாலும் எங்கே நம்ம துயரப்படணுமா? சீயோனில். மாமா வீட்டில், மச்சான் வீட்டில், அக்கா வீட்டில், அண்ணி வீட்டில், வெண்ணி வீட்டில், வேற எங்கே சொல்லுங்கள்? உங்களுக்கு தான் தெரியும். அழுறதுக்கு நிறைய இடம் வச்சுருப்பீங்களே, நிறைய ஃபோன் நம்பர் வச்சுருப்பீங்களே. அழுறதுக்குன்னே 4 ஃபோன் நம்பர் சில பேர் ஃபோனில் இருக்குது. சந்தோஷப்பட்டா இதை சொல்லணும், அழுதா இவங்கள்ட்ட சொல்லணும். சீயோனிலே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சீயோனை விட்டு போயிடாதீங்க. நல்லா சத்தமாக சொல்லுங்க, சீயோனை விட்டு போயிடாதீங்க. I can see the angels are rejoicing over the truth what I am speaking today. நான் பேசுகிற இந்த சத்தியத்தை பார்த்து தேவ தூதர்கள் சந்தோஷப்படுகிறத பார்க்குறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க மக்களா, நீங்கள் அழுதாலும் சிரிச்சாலும் துயரப்பட்டாலும் சீயோனில் துயரப்படணும். மாமா வீட்டில் இல்லை, அப்பா வீட்டில் இல்லை. குறிப்பாக கல்யாணம் கட்டின பொம்பளை பிள்ளைங்க. பண கஷ்டம் வந்த உடனே அவங்க இவங்கன்னு இல்லை, நீ பணம் கஷ்டம் வந்ததுனால் நீ துயரப்படுகிறது உண்மைதான். அந்த துயரத்தை நீக்குகிற, அந்த துயரத்தை சீர்படுத்துகிற சீயோன். உலகத்தில் உள்ளவனுக்கு சீயோன் இல்லை, நமக்கு சீயோன் இருக்குது. கையை தட்டி எனக்கு சீயோன் இருக்குதுன்னு சொல்லுகிறவங்க நல்லா கையை தட்டி சொல்லுங்க, எனக்கு சீயோன் இருக்குது. கேட்கல, எனக்கு சீயோன் இருக்குது. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? சில சபைகள் சொல்றாங்க, நாங்க தான் சீயோன்,
நாங்கள் தான் சீயோனுக்கு போவோம். ஏன்னா நாங்களாம் கல்யாணம் கட்டாமல் இருக்கிறோம், கரை திரை அற்றவர்களா. யாரா அவங்க? நிறைய பேர் என்ன சொன்னாங்க, பாஸ்டர் உடம்புல வேதனை வந்துட்டு வாய் அடக்கு, இனிமேல் தான் ரொம்ப நான் தரப்பேன். காட் டோல் மீ ஐ எம் நாட் மேக்கிங் அஸ் so perfect that you are being imperfect. ஆமென். எனக்கு கடவுள் கூட இருக்கார், எனக்குள்ள வல்லமை இருக்குது, கடவுள் என் கூட இருக்காரு, என் ஆழமாக விசுவாசிக்கிறேன், கர்த்தர் எனக்காக எல்லாத்தையும் செய்து முடிப்பார். ஆமென். சொல்லுங்க சத்தமோ அல்லேலூயா. பவுல் எழுதுகிறார், எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. ஒடுக்க முடியாது, எப்பக்கம் ஒடுக்க வேணும். கீழே விழுந்தா கூட சரி ரைட் மீசில் மண் விட்டான் போடு. நாங்கள் அப்படிப்பட்டவங்க ஐயா. எத்தனை பஞ்சாயத்தில் அடி வாங்கியிருப்போம், எத்தனை இடத்துல அடி வாங்கியிருப்போம். கையில் வேட்டின் சட்டியுமா அலையோன பிடிச்சி புரட்டி எடுக்க முடியுமா? இப்போ வாழ்க்கையில் ஒரு காரியத்தை சொல்லிதாரேன். சியோன்னா நிறைய பேர் நான் சொல்லிக்கிறாங்க, நிறைய சபை சொல்லுது சியோனுக்கு நாங்கள் தான் போவோம். ஏன்னா நாங்களாம் யாரு? கரைதிரை அற்றவர்கள். கரைதிரை அற்றவர்கள்னா அதாவது பெண்களை அறியாதவர்களாம். பக்கத்தில் பார்த்து புருஷன் பொண்டாட்டியா வாழ்வாங்களாம், சபைக்கு போவாங்களாம், சண்டை வந்துடுமா, புருஷனை ரைட் சைட் பிரதர் ஆக்குவாங்களாம், பொண்டாட்டி இந்த சைட் லெஃப்ட் சைட் சிஸ்டர் ஆக்குவாங்களாம், பிள்ளைகளை அனாத ஆக்குவானுங்களாம். இவனுங்க பிரதர்ஸ் கரைதிரை அற்றவனுங்களாம். இங்க ஆவியானவர் குடும்பங்களை வாழ வைப்பார். கொடுமை. குடும்பங்களை பிரிக்கிற சபையால் குடும்பங்களை வாழ வைக்க முடியுமா? எங்க குடும்ப வாழ்க்கை தவறு என்று உள்ளத்தில் கொண்டவர்களால் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிக்க முடியுமா? சிம்பிள் கொஸ்டினை வச்சுட்டு டக்குன்னு வேற பாயிண்ட்டுக்கு போறேன். குடும்ப வாழ்க்கை தவறு என்று உள்ளத்தில் ஆழமாக எண்ணம் கொண்டவர்கள். இயேசு தெரிந்து கொண்ட 12 பேரும் கல்யாணமானவங்க. என்ன கையை தட்டி ஆவன் வெறுப்பாக இருந்த மாதிரி இருக்கு ஒரு மாதிரி. என்ன செல்வ பிரகாஷ் வெறுப்பா இருந்த மாதிரி இருக்கீங்க எல்லாரும். முதலும் கோணல் எதையுமே ஆரம்பிச்சவங்க எந்த பிரச்சனையும் இல்லாதவங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆரம்பித்தவர்கள் பிரச்சனை இல்லாதவர்கள். ஆனால் ஆரம்பத்தை காட்டிலும் எது சம்பூர்ணமா இருக்கணும்? ஒரு காலத்துல நல்லா இருந்துச்சு, ஒரு காலத்துல நல்லா இருந்துச்சுன்னா இப்ப நல்லா இல்லை. அவங்கெல்லாம் சீயோனுக்கு போக மாட்டாங்க. யார் கரைதிரை அற்றவர்கள் தெரியுமா? இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு அன்னகர்களாக, சொல்ல போனால் not even having that emotions. ஆமென். சொல்லுங்க சத்தமா ஒரு அல்லேலூயா. சரி, அதனால அது சீயோன் கிடையாது. கர்த்தர் நமக்கு இந்த பூமியில் ஒரு சீயோனை கொடுத்துருக்கிறாரு, சபையை கொடுத்துருக்காரு, வண்டர்ஃபுல்லான பரலோகத்துக்கு போகிற செலக்டான ஆட்களை கொடுத்துருக்காரு. கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. பரலோகம்னா நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? பரலோகம்னா ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் பரலோகம் கொண்டு போறதுக்கு ஏற்கனவே கர்த்தர் உங்களை செலக்ட் பண்ணிட்டார், ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. ட்ரைனிங்ல பாஸ் ஆனவன் பரலோகம் வந்து சேருவீங்க. கரங்களை தட்டி ஆமென் சொல்லலாமங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. அதுதான் ஆமோஸ் 9:12. அடுத்து கர்த்தர் எதை சீர்படுத்த போறாருன்னு பார்க்கலாம். ஆமோஸ் 9:12 எடுத்து சத்தமா வாசிங்க. ஆமோஸ் 9:12 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. ஆமோஸ் 9:12. இன்னொருத்தவங்க 2 கொரிந்தியர் 1:21 எடுத்து சத்தமா வாசிக்கலாம். ஆமோஸ் 9:12 வாசிங்க. அந்நாளில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து, சத்தமா வாசிங்க, அதன் திறப்புகளை அடைத்து. எங்க ஒரு விஷயம் தப்பா இருக்கிறதுனால சீர் பொருந்த பண்ணணும் அவசியம் கிடையாது. ஒரு வண்டி ரொம்ப நாள் ஓடுது, அதனால அந்த வண்டி தப்பான வண்டியா இல்ல வண்டி பழுதான வண்டியா? பழுதாய் போனதை வாசிங்க. பழுதாய் போனதை சத்தமா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. பழுதாய் போனதை தேவ பிரசன்னம் இறங்குறத பார்க்கிற நல்லா 2 கையை உயர்த்தி சொல்லுங்க. பழுசா போனத கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஏசப்பா, என் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் ஓடி ஓடி தேஞ்சி போச்சு. பேரிங் எல்லாம் சொல்லுங்க, பேரிங் எல்லாம் தேஞ்சி போச்சு. எங்க விசுவாசம், கையை உயர்த்தி வாயை திறந்து சொல்லுங்க, எங்க விசுவாசம் எல்லாம் தேஞ்சி போச்சு. உங்க நாமத்தினால இந்த மாசம் நீங்க எனக்கு கொடுக்கிற வாக்கு தத்தத்தினால்
பழுதாய் போனதெல்லாம் சீர்படுத்தப்படுவதாக. ஆண்டவர் சொல்றார், பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை நான் என்ன பண்ணுவேன்? கையை தட்டி ஆமேன் சொல்லுகிறவங்க சத்தமா கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. எப்படி கர்த்தர் ஸ்தாபிப்பாரா? நீ பிறந்த குழந்தையா இருந்தது போல கர்த்தர் உங்களை ஸ்தாபிக்க வல்லவரா இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், அதை காட்டிலும் 2 மடங்கு அதிகமாக கர்த்தர் உங்களை ஸ்தாபிக்க. நல்ல கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. நல்ல சத்தமா கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஹல்லேலூயா. சீர்படுத்துவார். எதனால சீர்படுத்துறாரு? துயரப்படுகிறதுனால சீர்படுத்துறார். நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. உங்களை கர்த்தர் சீர்படுத்துறாருன்னா இன்னைக்கு வரைக்கும் நீங்க அதை தப்பு பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம் அல்ல. துயரப்பட்டவர்களை அவர் சீர்படுத்துகிறார். பாயிண்ட் நம்பர் 2, பழுதாய் போனவைகளை சீர்படுத்துறார். அடுத்த பாயிண்ட் சீக்கிரம் போல. 2 கொரிந்தியர் 1:21 எடுத்து சத்தமா வாசிங்க. 2 கொரிந்தியர் 1:21 எடுத்து நல்லா சத்தமா வாசிங்க பார்க்கலாம். ஐயோ, கொஞ்சம் நல்ல வேகமா இருக்குங்க காலையிலே. உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நல்ல சத்தமா வாசிங்க. உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் அவ தேவனே. நான் சொல்லுகிறேன், அபிஷேகம் உங்களை ஸ்திரப்படுத்தும். எது உங்களை ஸ்திரப்படுத்துமா? சத்தமா சொல்லுங்க, அபிஷேகம். நல்லா சத்தமா சொல்லுங்க, அபிஷேகம் நம்மளை என்ன பண்ணுமா? ஸ்திரப்படுத்தும். அபிஷேகம் இல்லாதவர்கள், ஸ்திரம் இல்லாதவர்கள். நான் போன வாரம் ஒரு வெளிப்பாடு கர்த்தர் எனக்கு கொடுத்தார். எழுத்தோ கொல்லும் ஆவியோ, சத்தமா சொல்லுங்க, எழுத்தோ கொல்லும். பைபிளை பரிசுத்த ஆவியினர் இல்லாம வாசிக்கிறவங்க ஒரு நாள் இந்த வேதத்தின் மேல் சந்தேகம் வந்து இந்த வேதத்தை மறுதலிப்பார்கள். நீ நிறைய பேர் அதை நினச்சிட்டு இருக்காங்க, எனக்கு பைபிள் ரொம்ப தெரியுது, எனக்கு பைபிள் அது இது என்னெல்லாம் கரெக்டாக தெரியுது. ஆவி இல்லாமல் பைபிளை படிக்கிற நீங்கள் கிறிஸ்துவை துன்பப்படுத்துகிறீர்கள். முதலாவது வேதத்தை வாசிங்க, பரிசுத்த ஆவியை பெறுங்க, அதுக்கப்புறம் வாசிங்க. ரொம்ப நாளாக எனக்கு ஒரு சந்தேகம் தெரிஞ்சு, எழுத்தோ கொள்ளுகிறது. எழுத்து எப்படி கொள்ளும்? எழுத்து எப்படி கொள்ளும்? ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையில், அந்த வார்த்தையை ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. அப்போ இந்த ஜீவன் உள்ளவன் வாசித்தா தான் புரியும். ஐயோ 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 ஷோலமாசே ருமானா சேனா ஹாசிகல பிரேட் கோஷோ லூபா ஹாசிகன மாசே cry out God for the spirit of God to fill you. பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்பும்படியாக ஜெபிங்க. அதுக்கப்புறம் பைபிள் ஸ்டடிக்கெல்லாம் போகலாம். உண்மையா இல்லையா? நீங்களாம் பரலோகம் போக நிச்சயம் எதில் இருக்கு? ஆதி ஆமத்துலேருந்து வெளிப்படுறதுக்கு தெரியுதுனால பரலோகம் போறீங்களா? இல்லை ஜலத்தினாலும்? கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாமே. எழுத்தோ கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கோங்க உங்க வாழ்க்கையில. அதுதான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட எங்களை ஸ்திரப்படுத்தி எங்களை உங்க வாழ்க்கையில அபிஷேகம் நிறைவா இருக்கணும். ஒன்னில் அபிஷேகம்னா அவருடைய பிரசன்னம், வெளியே இருக்கிற அந்த டேஞ்சிபிள் பிரசன்ஸ் பரிசுத்தாவின் மூலமாய் உன் ஆவிக்குள்ள தங்கி தாபரிக்கணும். அந்த ஆவி உனக்குள்ள இருக்கணும். தேவன் உனக்குள்ள வாசமா இருக்கணும். தேவன் உன் பக்கத்தில் இருக்கிறது வேற, உனக்குள்ள புகுந்திருப்பது வேற. எப்படி பிசாசு பிடிச்சவன் பிசாசால கண்ட்ரோல் பண்ணி பிசாசால் நடத்தப்படுகிறான். போன வாரம் 3 பேர் பேர்ட்டேன். 3 பேர்ட்டையும் கேட்டேன், என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க தெரியல. Amen. To be get possessed by the Holy Spirit. பரிசுத்த ஆவி பிடிக்கணும் நம்மள. ஆமென் சொல்ல மாட்டீங்க போலயே. பரிசுத்த ஆவி எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள பேய் பிடிச்சி, அவன் பேய் பிடிச்சது என்ன செய்ய நினைக்க எல்லாத்தையும் செய்ய வைக்கி. பரிசுத்த ஆவினை உனக்குள்ள உன்னை அப்படிலாம் உன்னை அசிங்கப்படுத்தி உன்னை பலவீனப்படுத்த மாட்டாரு. அவர் உனக்குள்ள வாசமாக இருந்து பிதாவுக்கு பிரியமானதை செய்ய வச்சு இதை செய்யாத என்று கண்டித்து உணர்த்துவார். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும். நல்ல வாய் தரது என்னாலே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல். 2 கையை வைத்து ஆவியானவரே, நல்ல வாயை திறந்து
பரிசுத்த நல்லா ரெண்டு கையை உயர்த்தி ஆவியானவரே ஆமென். ஓ ரபா பாபா பாலாஷா கலவரா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும். சொந்தமா சொல்லுங்க. அப்போஸ்தலர் 3:16 எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3:16 விரைந்தெடுங்கள். அப்போஸ்தலர் 3:16 Acts chapter 3 and verse 16. லூக்கா 22:43 வாசிங்க. வாசிங்க. என்ன சிஸ்டர்? அவர் நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே ஒன்றும் புரியல, நல்ல சத்தமா வாசிங்க. அவர் நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. சத்தமா வாசிங்க. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்க எல்லாருக்கும் முன்பதாக இந்த சர்வாங்க சுகத்தை, என்ன சுகமாது? சர்வாங்க பலியை கேள்விப்பட்டிருக்கீங்க, சர்வாங்க சுகத்தை யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு நான் டிக்ளேர் பண்ணுகிறேன், கர்த்தர் நமக்கு பார்த்து பார்த்தா சுகம் கொடுக்க மாட்டார், சர்வாங்க சுகம். ஏய் கையை தட்டி ஒரு அல்லேலூயா. சர்வாங்க சுகம். Come on, come to the new revelation. We are not called to enjoy and partial healing, complete healing. எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல இந்த வசனம். என்ன சுகமா இது? நல்ல சந்தோஷமா இருக்குல்ல. என்ன சுகமா இது? என்ன சுகமாது? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்றைக்குமே பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணும்போது முதல்ல கடவுள் அவனை தொடுவார், அதுக்கப்புறம் தான். நான் போன வாரம் சொன்னல, நான் உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கனால யோசேப்பு நீங்கள் போகிற எல்லா பாதைக்கு முன்பதாக அவன் ஓவர்டேக் பண்ணி போயிட்டான். நான் அன்றைக்கி என் வாழ்க்கையில் இருக்க நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு ஒருத்தன்ட்ட நான் அது கேட்டேன், நீ பாஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படுறியான்னு. அவன் ரெண்டு கையெடுத்து, உயிரே போனாலும் பாஸ்டர் அப்படிங்கிற ஒரு வேலைக்கு நான் எட்டி கூட பார்க்க மாட்டேன், அதுக்கு ஒரு பயங்கரமான எடுத்துக்காட்டு நீங்கள் தான் அப்படின்னா சொல்லிட்டு, நான் சந்தோஷமாக இருக்கேன்டா, எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் பாரு, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். சந்தோஷம் வேண்டாம், சந்தோஷமும் வேண்டாம், எனக்கு பாஸ்டரும் வேண்டாம். நான் ஒரு விசுவாசி ஒரு மூலையில் உட்காந்துட்டு சாப்பிட்டோமா, வேலைக்கு போனோமா, வந்தோமா, காணிக்கை கர்த்தருக்கு கொடுத்தோமா, சந்தோஷமாக வாழ்ந்தோமான்னு இருக்கணும் பாஸ்டர். அது உண்மைதான். தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன், ஆமாம், பாதைக்கேற்ற கிருபை, அழைப்புக்கேற்ற கிருபை தான் இருக்கும். ஆமென். நான் இப்போ ஐடி கம்பெனி ஆரம்பிச்சு, எனக்கும் ஆசை நெப்போலியன் மாதிரி மாறணுன்னு. அமெரிக்காவில் ஒரு ஐடி கம்பெனி ஆரம்பிக்கணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குது. நானும் கர்த்தர் எனக்கு எல்லாம் தந்திருக்காரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே ஆரம்பித்தா என்னவா மாறுவேன்? நடு ரோட்டுக்கு போவேன், சோத்து கூட வழி இல்லாமல், அபிஷேகத்தை ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன். அவர் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருந்தால் கடைசி வரைக்கும் பயணிப்போம். அக்கறைக்கு இக்கரை பச்சை. ஆமென் சொல்லலாமே. அப்போ சர்வாங்க சுகம். என்ன சுகம் அது? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாள் துவக்கி 8வது மாதம் துவக்கி இந்த சபையில் உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக சுகப்படுத்த மாட்டார். எப்படி சுகப்படுத்துவாரா? Come on, declare this word. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன பலப்படுத்துகிறாரு. நல்ல ரெண்டு கை. சுகவீனமாக இருக்கிறவங்க தைரியமாக சொல்லுங்க, என்ன பலப்படுத்துகிறாரு. அதனால எனக்குள்ள சர்வாங்க சுகம். சத்தமா சொல்லுங்க, சர்வாங்க சுகம். போய் உங்க வீட்டில் டைரியில் எழுதி வைங்க, சர்வாங்க சுகம். கையை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா கரங்களை தட்டி அல்லேலூயா. லூக்கா 22:43. வேகமா வேகம் வேகம் வேகமா. கம் ஃபாஸ்ட். கம்யூனியன் சர்வீஸ் இருக்கு, சீக்கிரம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். இயேசு பாடுகளுக்குள் போகும்போது யார் அவரை பலப்படுத்தினாரா? வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி. ஏஞ்சலிக் இன்டர்வென்ஷன்ஸ் will give you some strength. உங்க வாழ்க்கையில தேவ தூதர்கள் இறங்கி வேலை செய்யும் போது உங்க சரீரத்திலையும் சரி, உங்க ஆவியிலும் சரி, உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும். என்ன பலன் தெரியுமா? நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார், நம்ம கூட கர்த்தருடைய சேனை இருக்குது, நம்ம கூட தேவன் இருக்கிறாரு.
இயேசு சாக போறதுக்கு முன்னாடி பலமாய் இருந்தார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா ஹல்லேலூயா. நமக்கு பணம் வந்தா பலமா இருப்போம், பணம் இல்லாட்டி பலவீனமாயிரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நமக்கு பணம் வந்தா பலமா இருப்போம், பணம் போயிடுச்சுன்னா பலவீனமாயிரும். ஆனால் இயேசு பிஃபோர் ஹிஸ் டெத், சாவுக்கு முன்னாடி அவர் பலமா இருந்தார். ஏன் தெரியுமா? ஹெவன்லி இன்டர்வென்ஷன், பரலோகம் அவர் கூட நின்றது. இன்னைக்கு இந்த 8வது மாதம் துவக்கி இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்த போகிறார். எப்படி தெரியுமா? சும்மாலாம் கிடையாது, தூதர்களை அனுப்பி கர்த்தர் உங்களை பலப்படுத்த போறார். உங்க பிஸ்னஸை பலப்படுத்துவார், உங்க ஃபினான்ஸை பலப்படுத்துவார், சபையின் ஜீவியத்தை ரொம்ப பலப்படுத்துவார், ஊழியத்தை பலப்படுத்துவார், விசுவாசத்தை பலப்படுத்துவார். ஓராமா ஸ்ரீ நல்ல கரங்களை தட்டி ருகபா ஷீனஹ தலா ரிகபா துனஹ ஜிகல ரேட்டா டூரா போத தேக்க தூட ஹத்த நேக்கரா ரிப்போட்டுல ஹதிக்க தீத மோத லக்க ரைத நமோதனா ருபா ஸ்ரீகல ப்ரோகா டிஹ போரா ஹந்த நாத ரோ ரிப்பா டுக லப்ரோ ஸ்ரீகர மராக்க டுத ஹத்த ரபா ருஹ பாட்டி நேக்கரா து ருபா ஹத்தி கல்ல போரா கதா ரக்க போட்டி கனா சீக திக்க தூல ஹபா ரோசி ஹந்தன மோதே பலப்படுத்துவார். இன்னைக்கு தேவ தூதர்கள் நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா. பிரச்சனை மறையணுமா இல்ல தேவ தூதர்களும் வாழ்க்கையில வரணுமா? தேவ தூதர்களும் வாழ்க்கையில வரும்போது எவ்வளவு ஒவ்வொரு பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு கிஃப்ட் ஒன்று காத்திருக்கும், ஒவ்வொரு பாடுகளுக்கு அப்புறம் ஒரு மகிமை காத்திருக்கும். பாடுகளை எஸ்கேப் ஆகணுமா இல்ல பாடுகளை ஜெயமா மேற்கொள்ளணுமா? Whenever you conquer the problem, there is a glory waiting for you. மறந்துடாத பிரதர். கையை தட்டி ஆமென் சொல்லுகிறவங்க சத்தம் அல்லேலூயா சொல்லலாமே. இந்த 7 மாசம் பாடுகளை பார்த்த வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். 8வது மாசம் நற்கிரிகளை துவக்குறா, 9வது மாசம் 15ஆம் தேதிக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை, ஒரு மகிமையை, ஓ ஜீசஸ், ஒரு நிறைவை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. ஓ சேனரே நரே சேரேரோ ரூடே மேனா சீலா குரோது இந்த மௌசே. நீதிமொழி 29:4, ரோமர் 3:4. லூஹா சீந்தர மொஹரபோ ஷேகலமர கோட்டோ லூஹாபாசே. நீதிமொழி 29:4. சீக்கிரம் 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 ரீபஹன் தனமோஷே. நீதிமொழி 29:4. ஷீதல கட்டலே கரது தஹபா சந்தல மராகதா ரீமா சேல மராகா. நியாயத்தினாலே ராஜா தேசத்தை நிலைநிறுத்துகிறான், பரிதான காரணம் அதை கவிழ்க்கிறான். நான் சொல்லுகிறேன், நியாயத்தினால ராஜா தேசத்தை என்ன பண்ணுகிறானா? நான் சொல்லட்டுமா? நம்ம நியாயத்தால் ஒன்றும் பண்ண முடியாது. நமக்காக நீதி உள்ளவராய், முற்றிலும் நீதியாய் மாறின ஒருத்தர் நமக்காக இருக்கிறாரு. திரும்ப திரும்ப ஸ்ட்ராங்கா சொல்லுகிறேன், யூ ஆர் லிவிங் பை கிரேஸ் நாட் பை யுவர் ரைட்டியஸ்னஸ். திரும்ப திரும்ப ஆழமா சொல்றேன், நம்ம வாழ்வது அவர் கிருபை, not because our work. 100% சொல்றேன், நம்ம நீதினாலே, நம்ம யோக்கியத்தினாலேயோ முப்பாட்டம் கொடுத்த காணிக்கையினாலோ அல்ல. இது இட்ஸ் நாட் பயாலஜிக்கல் பர்த் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள்ள சரீர பிரகாரமான பிறப்பு கிடையாது, ஆவிக்குரிய பிறப்பு மட்டும்தான். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுகிறவங்க சத்தம் அல்லேலூயா. அப்போ என்ன சொல்லுது பாருங்க, ரோமர் 3:4 எடுத்து சத்தமா வாசுங்க. கர்த்தர் நம்மளை நிலைநிறுத்த போகிறார். யாரை வச்சு தெரியுமா நிலைநிறுத்த போகிறார்? ரோமர் 3:4 சத்தமா வாசுங்க. ரோமர் 3:4. அப்படி ஆக்கப்பட மாட்டாது, நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும், உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும். சத்தமா சொல்லுங்க. எந்த மனுஷனோ? நான் சொல்றேன், பாஸ்டர் ஜெஃபர்சன் பொய்யன். என்ன பாஸ்டர் உங்களை பெரிய இமேஜில் வச்சுட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த மனுஷனோ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பெரிய ஃப்ராடு நீ. என்ன? ஆமா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ பெரிய ஃப்ராடுப்பா. அதை சொல்லும் போது தான் நான் என்ன பண்றேன், நான் பெரிய ஃப்ராடா இருப்பதனால இயேசு எனக்காய் உத்தமராய் சிலுவையில் மரித்ததினால் நான் என்னைய கொடுத்துட்டு அவரை வாங்கிட்டேன். கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே.
பிசாசு ஜெஃபர்சன் இருக்கிற உண்மையை பார்த்துலாம் வெளியே போகாது. ஜெஃபர்சனுக்குள்ள ஒரு இயேசு இருக்கிறாரு. அந்த இயேசு நீதியானவரா இருக்கிறாரு. அவர் இவனுக்குள்ள வாசமா இருக்கிறாரு. வேதம் தான் சொல்லுது, நமக்கு விரோதமாகவும் நமக்கு எதிரடையாகவும் எழுதப்பட்ட கையெழுத்தை குலைத்து போட்டு சிலுவையில் கர்த்தர் இயேசு என்ன பண்ணினார்? அதெல்லாம் நமக்கு என்னன்னே புரியாது. காலமுழுக்க அதெல்லாம் சொல்லி வளர்த்துருக்கானுங்க. உண்மையாரு உண்மையாரு உண்மையாரு, கர்த்தனை உயர்த்துவார் உயர்த்துவார் உயர்த்துவார். இது என்ன சடுகுடுக்காரன் வேலையா? உண்மையாரு உண்மையாருன்னு. நீ ஆண்டவரை நேசிச்சேன்னா உண்மையா இருப்ப. கடவுள் மேல காதல், பொண்டாட்டிக்கு உண்மையா இருக்குன்னா பொண்டாட்டியை நேசிச்சாதான் உண்மையா இருக்க முடியும். ஆமென். ஃப்ரெண்ட்ஷிப்ல உண்மையா இருக்கணும்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மேல ஒரு அன்பு உண்மையா இருந்தால் தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல உண்மையா இருக்க முடியும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. யாரும் உங்களை உண்மையார மிதிக்கிறதுனால நீங்க யாரும் கிறிஸ்துவுக்கு உண்மையாலாம் இருக்க முடியாது. ஆண்டவரை மனப்பூர்வமா நேசிச்சிங்கன்னா அவரை துக்கப்படுத்துகிற எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். இது கிறிஸ்தவ உறவு, கிறிஸ்தவ பந்தம் கிடையாது. பந்தம் கட்டாயத்தில் இருக்கும். சொந்தம் பந்தம். சொந்தத்துக்கு பேர் என்ன? சொந்த வாயத்தரங்க. கோமட்டிக்காய்களா? வாயத்தரக்கிறீங்களா இல்லையா? நல்ல வாயத்தரங்க. சொந்தம் பந்தம். சத்தமா சொல்லுங்க. சொந்த, அது பேரே பந்தம். பந்தம்னாலே ஒன்றும் கிடையாது. கோட்பாடு, கடமை, கட்டாயம், கண்ணியம். மனசார பிடிக்காதலாம் மனசார செஞ்ச மாதிரி நடிக்கணும். அது பேர் தான் சொந்தம். அறிவியர் கையை வைத்து அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு சொந்தம் கிடையாது, பந்தம் கிடையாது, உறவு. அவர் மணவாளன். நான் ஒன்று சொல்லட்டுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், புருஷர்களே உங்கள் மனைவி மேல அன்பார்கள் சொல்லி பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியின் மூலம் சொல்றார். ஒரு சாதாரண ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் மேல அன்பா இருக்கணும்னு கர்த்தர் சொல்லும் போது, மணவாட்டி ஆகிய நம்மை அவர் நம்ம மேல அன்பா இருப்பாரா, நம்மளை அடிக்கிறவரா இருப்பாரா? ஆண்டவர் சொல்றாரு, பொண்டாட்டி அடிக்க கூடாது. உலகத்துல பெரிய பாவம். நம்ம கிறிஸ்துவுக்கு மணவாட்டி, சபையை கர்த்தர் தண்டிப்பாரா? ஆண்டவர் சொல்றாரு, பொண்டாட்டியை அடிக்க கூடாது, பொண்டாட்டியை கை நீட்டக்கூடாது. வேதம் சொல்லுது. அப்படின்னா கிறிஸ்துவுக்கு நாம் மணவாட்டி. ஆண்டவர் தம்முடைய மணவாட்டியை அடிப்பாரா? அடிக்க மாட்டாரா? அடிக்க மாட்டாரு, தொட மாட்டாரு. ஏன் தெரியுமா? நான் அவருக்கு மணவாட்டியா இருக்கிறேன். அடிப்பாரு, நொறுக்குவாரு, குத்துவாரு, கண்ணை புடுங்குவாரு. Feel the love of God in your life. சத்தமா சொல்லுங்க. கிறிஸ்துவின் அன்பின் ஆழம் அகலத்தை எவ்வளவு ஒரு மனுஷன் உணர்றானோ அவ்வளவு தூரம் கிரேஸ் ஆப்ரேட் ஆகும், அவ்வளவு தூரம் கிருபை செயல்படும். எல்லாரும் கிருபையால தான் வாழ்றீங்க. ஆனா அந்த கிருபையை யாருமே வெளியே சொல்றது கிடையாது. ஏதோ இவன் யோக்கியத்தில் வாழ்ற மாதிரி நடிப்பானுங்க. அன்னைக்கு ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு சொன்னேன், ஒரு பிரசங்கியாரு, உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் உபத்திரம் வரும்போது உங்க வாழ்க்கையில கிருபையை செயல்படுத்தி மேல வந்தீங்களா, இல்ல தேவனுடைய நியாய தீர்ப்பை செயல்படுத்தி மேல வந்தீங்களான்னு? சொல்லுவே. ஆண்டவர் எரிக்குள்ள போட்டுருவாரு, விறகு வச்சு கொளுத்திடுவார். சொல்லுவே. வந்துச்சு மாற்றம் சாயங்காலம். லவ் ஆஃப் காட். அதான் ஆண்டவர் சொன்னார், மெய்ப்பர்களுக்கு மெய்ப்பனாவாய். அநேக பேர் வாழ்க்கையில நிறைய இம்பாக்டை ஏற்படுத்துற கர்த்தனை பயன்படுத்துறார். ஏன் தெரியுமா? என் வாழ்க்கையில நான் கடந்து போற அந்த பாதை, நான் வேதனையில போகும்போது எனக்கு மட்டும் கிருபை ஆயிரும், இரக்கமாயிரும், தயவாயிரும், எதுவா இருந்தாலும் மன்னிக்கணும்னு ஜெபம் பண்றேனே. விசுவாசிக்கு ஒரு பிரச்சனை வந்தா மட்டும் நான் சும்மா போயிருவேன், விளங்காம போயிற கர்த்தனை தீய வச்சு கொளுத்திடுவாரு. ஆமா ஆமா ஆமா, இதான் மாய்மாலம். ஹலோ, உங்க பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே எந்த பாவமா இருந்தாலும் நீங்க அப்பா என் பிள்ளையை காப்பாத்துங்க. விசுவாசி பிள்ளைகளுக்கு பிரச்சனை வந்த உடனே நீங்க தசம பாகம் கொடுத்தீங்களா, நீங்க வந்து அதை பண்ணீங்களா, இதை பண்ணீங்களா? என்ன சார், இதான் மாய்மாலம். அதான் ஆண்டவர் சொல்றார், எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்வமாக. அப்ப யார் உண்மையான மனுஷன்? இயேசு எனக்காக நியாயம் நிறைந்தவராய். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க நல்ல சத்தமா கையை நல்ல சத்தமா கையை தட்டி, இயேசு எனக்காக நியாயம் நிறைந்தவராய், நியாயம் உள்ளவராய், நீதிபரராய் இயேசு எனக்காக சிலுவையில தொங்குனதுனால நல்ல கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா. என் லைஃப்ல நிறைய, என் லைஃப்னா உங்களை ஒப்பிட்டு நான் பேசுறேன், நம்ம வாழ்க்கையில நிறைய பிசாசின் தாக்கங்கள் வரும், நிறைய பில்லிசூனிய தாக்கம் வரும், நிறைய போராட்டங்கள் வரும். இதெல்லாம் எதை வச்சு நம்ம ஜெயிக்கிறோம் தெரியுமா? இயேசு நமக்காக நீதிபரராய்,
அவர் சிலுவையில் தொங்கி இருக்கிறாரு. எனக்குரிய கிரயத்தை அவர் செலுத்தி இருக்கிறாரு. கம்ப்ளீட் ஒர்க் ஆஃப் ஜீசஸ். ஏன்னா நம்மளுடைய நீதி நியாயம் எல்லாம் அவருக்கு முன்பதாக அழுக்கான கந்த. அப்போ நம்ம வாழ்க்கையில் லைஃப் ஸ்ட்ராங்காக நிற்கணும்னா, என் பொண்டாட்டி தப்பு பண்ணிட்டா மன்னி சுவாமி, மன்னிச்சிருப்பா. ஹஸ்பண்ட் தப்பு பண்ணிட்டார், மன்னிச்சுரு. பிள்ளை தப்பு பண்ணிட்டார், மன்னிச்சுரு. விசுவாசி தப்பு பண்ணிட்டான், மன்னிச்சுரு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இதை நீங்க செய்யும் போதுதான் உங்க வாழ்க்கை ஸ்திரப்படும். ஆண்டவர் சொல்லுகிறார், நிலை நிறுத்துவேன். யாத்திராகமம் 9:16 சத்தமா எடுத்து வாசி நான் முடிக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் 9:16 சத்தமா வாசிங்க. யாத்திராகமம் 9:16 சத்தமா வாசிங்க. யாத்திராகமம் 9:16 எடுத்து சத்தமா வாசிங்க. என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காமிக்கும்படி என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாகும்படி நான் உன்னை என்ன பண்ணினேன். நம்ம வாழ்க்கையில் நிலைநிறுத்தப்படணும் அப்படின்னா அதில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். கையை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் ஜெஃபர்சனை கர்த்தர் நிற்க வச்சிருக்காருன்னா நான் நல்லவன் அப்படிங்கிறதுக்காக இல்லை, அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி. ஆண்டவர் மோசையை கொண்டு போய் பார்வை மேடி நிப்பாட்டுறாருன்னா மோசையை பிராட்காஸ்ட் பண்ணும்படி அல்ல, அவர் நாமத்தை. உங்க லைஃப்ல பணம் நிறைய வருதா நீங்க யோசிக்கணும். ஜெஃபர்சனுக்கு கிடைத்த ஈவு, ஜெஃபர்சனுக்கு கிடைத்த நன்மைன்னு நினைக்க கூடாது. அவர் நாமத்தை கையை தட்டி அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க போலயே. உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குதா உடனே சொல்லிருக்கணும், எங்க அம்மா செஞ்ச ஜெபம், எங்க அக்கா செஞ்ச ஜெபம், தக்காளி செஞ்ச ஜெபம், போயத்துற. அவர் நாமத்தை. கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல புத்திர சுவிகாரத்தை கொடுக்கிறாரா உடனே சொல்லிடக்கூடாது, நான் வடிச்ச கண்ணீருக்கு கிடையாது. அவர் நாமத்தை. மேக் த மைண்ட் செட் டு க்ளோரிஃபை காட் ஆல்வேஸ். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு உங்கள் மனசு நீங்கள் திருப்ப ஆரம்பிச்சிட்டிங்கனாலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இடைப்பட்டு கொண்டு இருப்பார், சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை சீர்படுத்துவார், அஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். ரெண்டு கையை உயர்த்தி உன்னை ஆமென் பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். நம்மை சீர்படுத்தினார், பலப்படுத்தினார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை சீர்படுத்தினார், அஸ்திரப்படுத்தினார், பலப்படுத்தி நிலை நிறுத்தினார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்தினார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்தினார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துறவங்க நல்ல சத்தமா நல்ல கரங்களை தட்டி, அப்பா we declare it from our mouths. எங்க வாயில இருந்து அறிக்கை செய்கிறோம், கொஞ்ச காலம் தான் சுவாமி. நல்ல வாய் திறந்து சொல்லுங்க, எனக்கு இருக்கிற ஃபினான்ஷியல் டைட் இட்ஸ் ஃபார் சம் பீரியட். என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை இது கொஞ்ச காலம் தான். எனக்கு உடம்புல இருக்கிற பலவீனம் கொஞ்ச காலம் தான். அப்பா எங்க வாழ்க்கையில போய்கொண்டிருக்க கஷ்டங்கள் கொஞ்ச காலம் தான். என் வேலையில போய்கொண்டிருக்க கஷ்டங்கள் கொஞ்ச காலம் தான். எங்களை கர்த்தர் சீர்படுத்துவார். கமான் சத்தமா சொல்லுங்க, எங்களை சீர்படுத்துவார். நல்ல சத்தமா சொல்லுங்க, எங்களை சீர்படுத்துவார், எங்களை ஸ்திரப்படுத்துவார். நல்ல சத்தமா எங்களை பலப்படுத்துவார், எங்களை நிலைநிறுத்துவார். சொல்லுங்க, என் நீதியினால நான் வாழல சுவாமி, நீர் எங்களுக்காக சிலுவையில பெற்று தந்த நிறைவேற்றின தேவ நீதியினால் நான் என்று சொல்லுங்க. பிரச்சனைகளை எதிர்க்கிறேன், போராட்டங்களை எதிர்க்கிறேன், கண்ணீர்களை உடைக்கிறேன், தாமதங்களை அப்புறப்படுத்துகிற நன்மைகள் உண்டாக செய்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.